ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நாங்கள் இருக்கிற பிளேஸ் பஸி லேக். இந்த பஸி லேக்குக்கு நாங்கள் ஒரு சண்டே பிளான் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருந்தோம். ஒரு பிக்னிக் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஸோ எதுக்காக இந்த ஸ்பாட்டை சூஸ் பண்ணோன்னா, இந்த பிளேஸ் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் காம் பிளேஸாக இருந்தது. அண்ட் எங்கள் வீட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ நாங்கள் 4 ஃபேமிலியாக பிளான் பண்ணிவிட்டு ஒரு டிஷ் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தோம். அண்ட் வெஜ்ஜு நான்வெஜ்ஜுன்னு மிக்சடாக நிறைய பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தோம். சரி, இந்த சண்டேவை எப்பவும் போல் வீட்டிலையே உட்காந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், ஜாலியாக ரிலாக்ஸ் பண்ணலான்னு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குற பிளேஸ் தான் பஸி லேக். இங்கே வரவங்க மோஸ்ட்லி ஃபிஷ்ஷிங் அப்படி இல்லைனா சைக்கிளிங் பண்ணுறதுக்காக வருவாங்க. ஏன்னா சைக்கிளிங் பண்ணுறதுக்கு நல்லா ஒரு பெரிய இடமே இருக்குது. ஏன்னா உள்ளே ஒரு பெரிய ஃபாரஸ்ட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் வந்து சும்மா அவுட்டர் ஏரியாலாம் உட்காந்துட்ருக்கோம். இங்கே சொல்கிறேன், அது வந்து ப்ரான் கிரில் போட போகிறோம். இங்கே சிக்கன் கிரேவி இருக்குது. கிரில் போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பன்னீர், சிக்கன், ப்ரான் இதெல்லாம் தான் கிரில் பண்ணுறோம். அண்டு எல்லாமே ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து கிரில் முடிஞ்ச உடனே எங்களுடைய ஃபுட்டை சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கோம். இது என்னது இதுன்னு எனக்கு தெரியாது. என்னது இது? முட்டை போட்டு கிரீன் சிக்கன். ஓகே. நீங்க ரெட் போடுறதுனால நாங்க கிரீன் போட்டோம். அதுதான் அப்ப டிஃபரெண்டா சாப்பிட்டோம். ஆமா, ஒரே ஃப்ளேவர்ல இருந்ததுன்னா போர் அடிச்சிடும். ஆமா, இந்த மாதிரி போன் வந்து அப்படியே போட்டுறலாம். டைரக்டா வச்சிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? அப்படியே எடுத்துப்போம். அப்படியே டைரக்டா வச்சிடலாம். உங்களுக்கு லெக் தான் எல்லாமே லெக் பீஸ். அப்ப அப்படியே பன்னீர் கிரில்லுக்கு நாங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட்டு வந்து பன்னீர் போடலாம். போட்டுருவா, இது போதும்ல. அது மேல இன்னும் மீன்வைல் என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் பிரியாணி ஒரு ஃபேமிலி பண்ணியிருந்தாங்க, பச்சடி, சன்னா மசாலா, சப்பாத்தி, கேரட் அல்வா, பிரெட் அல்வா, அப்புறம் சிக்கன் கிரேவி, அப்புறம் ஒரு பிளெயின் ரைஸ் எடுத்துன்னு வந்துட்டு இருந்தோம். ஏன்னா ஒருத்தவங்க ரசம் கொண்டு வந்திருந்தாங்க. அப்புறம் நாங்கள் வந்து நிறைய கூல்ட்ரிங்க்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஏன்னா ரொம்ப சம்மர் இங்கே. ஸோ இப்போ நான் இது வந்து வெஜ் ஃபுல்லாக நான் போட போகிறேன். இல்லை என்னோட ஃபுட்டு இன்னைக்கு. நான் மட்டும் வெஜிடேரியன் சொல்லுங்க, எல்லாரும் நான்வெஜ் சாப்பிட்றாங்க. எனக்கு சன்னா எனக்கு வெஜ் புலாவ்னு. சன்னா நல்லா இருக்கா? அம்மியா இருக்கே, அதுதானே. சுகிதாவோட ப்ரிப்பரேஷன் பிரெட் அல்வா சொல்லிட்டீங்க. பண்ணுறோம் மட்டும் பாருங்க. டேஸ்ட் பண்ணி பாருங்க. கேரட் அல்வா சூப்பரா இருக்கே. இங்க பாருங்களேன், ஒன்று சாப்பிட்டு ரியாக்ஷன் பண்ணுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லணும். சூப்பரா இருக்கும்.
பட் grill ஆகவே இல்ல. ரொம்ப நேரமா ஆயிட்டு இருந்தது. சரி ஓகே நமக்கு பசி வந்துருச்சேன்னு சொல்லி சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. சாப்பிட்டுட்டு சரி வாக்கிங் போலாம். ஏன்னா நல்லா பெரிய ஸ்பேஸ் இருக்கு. ஏன்னா இந்த ஃபாரஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, நெறைய ட்ரெக்கிங்லாம் கூட பண்ணுவாங்க. பட் நாங்க கிட்ஸ்லாம் வச்சுட்டு ட்ரெக்கிங் போற ஐடியா இல்ல. இப்ப நீங்க பார்க்குறீங்கல்ல, இந்த பையன் பேரு தென்னன். ரொம்ப அட்வென்ச்சரஸான பையன். அந்த டே ஃபுல்லா செம்ம என்டர்டெயின்மென்ட் பண்ணிட்டு இருந்தான் எங்களுக்கு. ஆக்சுவலா இந்த கிட்ஸ் எல்லாம் நாங்க என்டர்டெயின் பண்ணலான்னு தான் கூட்டிட்டு போயிருந்தோம். பட் இவன் தான் எங்கள ரொம்ப என்டர்டெயின் பண்ணி நல்லா டைம் பாஸ் பண்ண வச்சுட்டு இருந்தான். ஸோ நல்ல டே போச்சு. இவன் கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் ஆச்சு. இந்த பம்ப பார்க்கும்போது எனக்கு ஒண்ணு தோணுனது என்னன்னா, நம்ம ஊர்லயே இந்த மாரி பம்பெல்லாம் பார்க்க முடியறதில்ல. இந்தியால வந்து லைக் சென்னையில பர்ட்டிகுலரா பார்க்க முடியறதில்ல. மேபி ஊர் சைடுல இருக்கலாம். இங்க பம்ப் வச்சிருக்காங்க. இந்த குட்டீஸ்லாம் நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். சான்வி, கௌதம். ஸோ சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இவன் வந்து தென்னன். தென்னன் இந்த வாலு பையன். நெக்ஸ்ட் டைம் நாங்களும் இந்த மாதிரி கட்டி தூங்கலாம் அப்படின்னு இருக்கோம். அப்புறம் கொஞ்ச நேரம் வாக்கிங் போனோம். ஐ மீன் உள்ள ஃபாரஸ்ட் உள்ள போயிட்டு அப்படியே சுத்தி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்ப நீங்க பார்க்குறது எல்லாமே ஃபுல்லா பசிலேக் அத ஃபுல்லா நான் எடுத்திருக்கேன். ரொம்ப நல்ல பிளேஸ். ரொம்ப ஒரு ஒரு நேச்சர் நிறைஞ்ச பிளேஸு. லைக் சுத்தி ரொம்ப கிரீனரியா நல்ல ஒரு ஈவினிங் டைம்லாம் நல்லா ரிலாக்ஸ்டா என்ஜாய் பண்ற ஒரு பிளேஸ் தான் இது. நெறைய பீப்பிள் பார்த்தீங்கன்னா, இங்க ஸ்கேட்டிங் பண்ணுவாங்க. அண்ட் நெறைய பேர் ஃபிஷிங், சைக்கிளிங் அப்புறம் நெறைய பேர் வந்து இந்த இடத்த வாக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. எங்களோட டே ஆல்மோஸ்ட் இங்க முடிஞ்சிருச்சு. நாங்க நெனைச்சோம் லைக் மார்னிங் வந்தோம். ஈவினிங் வரைக்கும் இங்க நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 5 ஆச்சு. அப்படியே நாங்க மூவ் ஆகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம். இங்க இருக்கிற அமெரிக்கன்ஸ் பார்த்தீங்கன்னா, டாக் பிரியர்கள். அதாவது நெறைய டாக்ஸ் வளர்ப்பாங்க. இன்ஃபேக்ட் நான் வந்து கிட்ஸ பார்க்கறத விட அமெரிக்கன்ஸ் வந்து டாக்ஸ் வளர்க்கறத தான் நான் அதிகமா பார்க்குறேன். அண்ட் டாக் வந்து அஃப்கோர்ஸ் ஹியூமனோட ஃப்ரெண்ட் இல்லையா? அண்ட் இந்த பிளேஸ்க்கு டாக்ஸ வந்து வாக்கிங் கூட்டு வராங்க. அண்ட் இவங்க வந்து டாக்ஸ வந்து ரொம்ப ஒரு கிட் மாரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. லைக் டாக் மாம், டாக் டாட் அந்த மாரி தான். ஸோ எங்களோட டே முடிஞ்சிருச்சு. ஸோ நாங்க வந்து ஆஸ் யூசுவல் ஒரு குரூப் செல்ஃபி எடுத்துட்டு அப்படியே கிளம்பலான்னு இருக்கோம். ஸோ நான் உங்கள வேற ஒரு வீடியோல நான் வந்து பார்க்குறேன். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த விளாக் பத்தி ஏதாவது கமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா, ப்ளீஸ் புட் இட் இன் மை கமெண்ட் பாக்ஸ். அதெல்லாம் பார்க்குறேன். அண்ட் உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருக்கு வீடியோ அப்படின்னா, ப்ளீஸ் அதையும் சொல்லுங்க. நான் அந்த வீடியோவும் பண்றேன். டாட்டா, பபாய். நான் வேற ஒரு வீடியோல வந்து பார்க்குறேன்.